ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்கும். சுண்டக்காவை எடுத்து உரல்கல்லில் தட்டி தட்டி தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன்னா அது கருத்துரும். அரிசி கழுவின தண்ணி, மோர் தண்ணி எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும், இல்லை அது கருத்துரும். இப்படி தான் போடணும். ஒரு ஆன்லைன் ஆப் பற்றி பார்த்துக்கலாம். அந்த ஆன்லைன் ஆப் பேர் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பை மோட். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிக்கலாம். இது ஒரு மொபைல் ஆப். இதை வந்து செக்அப் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு வாண்டலில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு நல்லெண்ணெயில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இந்த மாதிரியான சுண்டைக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு, இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இருக்க மரச்சக்கரை தான் யூஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, உளுந்து கடலைப்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு இது பச்சை மிளகா நான் ஒன்று போட்டேன். போட்டு இது வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஓவர் தீர வச்சதுனால அந்த கலரில் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்லோவாக தேய்ச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 ஸ்லாட்ஸ் எடுத்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வத்த குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, நல்லா மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு நான் உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயில் தான் இது வதங்கினா நல்லா இருக்கும். ஸோ அதனால் வதக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அதையும் வதக்குறோம். ஒரு ஸ்டேஜில் தான் அது நல்லா இருக்கும். வதக்கி லைட்டாக கலர் மாறுறப்போ நம்மளுக்கு தேவையான நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு அது வதங்கணும். வதக்கிட்டே இருக்கிறப்போ மசாலா பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து புளி எடுத்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் போதுங்க. அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ ஒரு தேங்காவை எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட்டாக வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது சரி டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். செக்அப் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிடுவோம். கொதிச்சு வர டைமில் நாட்டு சக்கரை இருந்தால் கொஞ்சம் தூவி விட்டு இறக்கணும். சூப்பராக இருக்கும். இது மாதிரி எனக்கு டிப்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.